character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Pakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Curriculum Pakam, Puducherry 7. Good evening 11th standard students. I hope all are happy and safe. Happy இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ சேஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஃபாக இருங்க, வெளில அன்னெசரியாக எங்கேயுமே போகாதீங்க, வீட்டிலே இருங்க. கொஞ்ச நாளைக்கு வீட்டிலே சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே, ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை மேக்ஸிமம் பூஸ்டப் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் சேஃபாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸு, உங்களுடைய நெய்பர்ஸு எல்லோரும் சேஃபாக இருக்க சொல்லுங்கள். ஸோ சேஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் பார்த்துட்டுருக்கோம், 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டுருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம 4 டெஃபினிஷன் பார்த்துட்டோம். ஓகே, ஆடம் ஸ்மித் வெல்த் டெஃபினிஷன், ஆல்ஃப்ரட் மார்ஷல் வெல்ஃபேர் டெஃபினிஷன், லைனல் ராபின்ஸ் ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன், பால் சாமுவேல்சன் growth definition. 4 definitions is very very important in the first lesson as an introduction of microeconomics. Okay, today we see about the further classes. Okay, economics is activities and also the scope of economics and the nature of economics. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டியா? ஓகே, scope of economics. Okay, the scope of the subject economics refers to and the subject matter of economics. Subject matter. Okay, it throws lights on the whether it is an art. Okay, it is an art or is an science, and if science, whether it is a positive science or normative science. Okay, நம்ம economics art let us science in science na அது normative science positive science so அத நம்ம பார்க்க போறத நம்ம என்ன சொல்றோம், scope of economics. வாங்க scope போகலாம். so scope of economics என்னன்னு சொன்னா as a subject matter of economics ன்னு சொன்னா so subject matter wants. okay, wants நம்மளுடைய மனித ஆசைகள், மனித விருப்பங்கள். அந்த ஆசைகளும் மனித விருப்பங்களும் எதை நம்மளுக்கு பூஸ்ட் அப் பண்ணுதுன்னா எஃபர்ட். ஓகே, நம்மளுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். இட்ஸ் a numerous. ஓகே, எண்ணிலடங்கா ஆசைகள். அப்போ அந்த ஆசைகளை நம்ம எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எந்த ஒரு எஃபர்ட்ஸும் எடுக்காமல் இருந்தால் நம்மளோட ஆசைகளை நிறைவேறாது. அதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம ப்ராப்பராக எடுக்கணும். ஓகே, அப்போ எஃபர்ட். ஓகே, அதுக்கப்புறம் அது எஃபர்ட் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். அந்த ப்ரொடக்ஷனை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் எல்லாருடைய கன்சம்ஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வான்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, புரியுதா? நம்மளுடைய வான்ஸ் நிறைவேறினா நம்ம எஃபர்ட் எடுக்கணும். எஃபர்ட் எடுக்கணும். ஒரு என்டர்பிரனர் என்ன பண்ணுவார்னா ப்ரொடக்ஷன் பண்ணுவார். அந்த ப்ரொடக்ஷன் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவர் மட்டுமே வச்சுருந்தா அதில் ஒரு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அப்போ அவர் வந்து அதை டிஸ்ட்ரிபியூஷன் சைடு கொண்டு போகணும், அஸ் எக்ஸ்சேஞ்ச் சைடு கொண்டு போகணும். எக்ஸ்சேஞ்ச் சைடு போனால் மட்டும்தான் அது கன்சம்ஷன் ஆகும். ஓகே, கன்சியூமர் கையில் போகும். அப்போ கன்சியூமர் கையில் அந்த ப்ரொடக்ஷன் போனால் தான் அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை வச்சு அவருடைய வான்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ வான்ஸு இஸ் அ புட்ஸ் ஆஃப் த எஃபர்ட் as a production and a distribution or exchange as a consumption and also wants. Okay, these are the subject matter of economics. Okay, next economics focuses on the behavior. Okay, behavior and the interactions among the economic agents. Economic agents அப்போ focuses பண்ணுது எதுனா interaction பண்ணுது. யாருக்குன்னா individuals and groups. individual and groups belonging to the economic system. அப்போ இண்டிவிஜுவலும் குரூப் ஆஃப் சொசைட்டி மெம்பர்ஸும் சேர்ந்தால் மட்டும்தான் வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஈடுபட முடியும்.
So that it deal with the activities such as அப்போ என்னென்ன ஆக்டிவிட்டினா consumption and production of goods and services and distribution of income among the factors of production. அப்போ என்ன ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் குரூப் ஆஃப் சொசைட்டிஸ். அப்போ ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறது கன்சியூமர் சைடு போகுது, கன்சியூமர் சைடு போகும்போது அதுக்கான எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கன்சம்ஷன் வந்து நிறைவேறுது. அப்போ கன்சம்ஷன் நிறைவேறும்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ், தட் மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் among the groups. Okay, income among the groups na நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிறோம். that mean factors landக்கு என்ன இன்கம் போகுது, ரெண்ட், லேண்டுக்கு ரெண்ட் போகுது, லேபருக்கு வேஜஸ் ஆர் சேலரிஸ். ஓகே, தட் அங்கே சொன்னாங்க இல்லையா, the goods and production of goods and services and distribution of income. அப்போ distribution of income ப்ரொடியூசர்ஸ்க்கு இன்கம் வருதுன்னா அவர் ரெண்ட் பிரித்து கொடுக்குறாரு, லேபருக்கு வேஜஸ் கொடுக்குறாரு, கேபிட்டல் யார்கிட்டாவது அவங்க வந்து அமௌண்ட் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணுறாரு. ஓகே, ரிமைனிங் இருக்கிறது தான் வந்து ஆர்கனைசேஷன்னா யாருன்னா அந்த என்டர்பிரனர் ஆஸ் ஆர்கனைசேஷன் ஆர் என்டர்பிரனர். ஓகே, entrepreneur. இவருக்கு ரிமைனிங் என்ன இருக்குதுன்னா as a profit. ஓகே, அதுதான் அங்கே சொல்கிறாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் it deals with the activities such as consumption satisfy ஆகுனா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். ரெண்ட் கொடுக்குறாங்க, வேஜஸ் கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, ரிமைனிங் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வருது. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் among the factors of production. இதுதான் factors of production, the 4 factors of production. Land, labor, this is a primary factor of production, this is a secondary factor of production. ஓகே, அப்போ இதுதான் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கான இன்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ரெண்டாவோ வேஜஸாவோ இன்ட்ரெஸ்டாவோ ப்ராஃபிட்டாவோ. ஸோ தட் distribution of income among the factors of production, this activity of the rational human being in the ordinary business of life under the existing எதெல்லாம் எந்தெந்த கண்டிஷன் அடங்கணும், social, legal and institutional arrangements are included in the science of economics. அப்போ as a rational human being, ரேஷ்னல் ரொம்ப அறிவு சார்ந்த மனிதர்கள் அவங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப்பில் அவங்க இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அமங் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் as a science of economics. Science of economics is to note the point, the abnormal persons and socially unacceptable and unethical activity are excluded. அது எக்கனாமிக்ஸில் எக்ஸ்க்ளூடட் ஆகிடும், எக்கனாமிக்ஸில் அது இன்க்ளூட் ஆகாது. as a rational human being, இங்கே சொன்னாங்க இல்லையா, as a rational அறிவு சார்ந்த மனிதர்களுடைய ஆக்டிவிட்டி மட்டும்தான் எக்கனாமிக்ஸில் இன்க்ளூட் ஆகும். அறிவு சார்ந்த சோஷியலி அன்அக்செப்டபிள் பர்சனு, அப்நார்மல் பர்சனுடைய ஆக்டிவிட்டி, அன்எத்திக்கல் பர்சனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு எக்கனாமிக்ஸாக கன்க்ளூட் ஆகாது. திஸ் இஸ் as a scope of economics first point நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, கீழே பாருங்கம்மா, economic studies. Next பாருங்கம்மா, economic studies the ways in which the people use available resources to satisfy the multiplicity of wants. அப்போ நம்ம அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ் எதை பார்க்குறோன்னா நம்ம ஸ்கோப் தானே பார்த்துட்டு வரோம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எக்கனாமிக்ஸ் எதை பார்க்குதுன்னா the user that ரிசோர்ஸஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி அஸ் அ ஸ்கேர்ஸான ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி அஸ் நம்மளுடைய மல்டிப்ளிசிட்டி ஆஃப் வான்ஸ் வந்து நம்ம எப்படி நிறைவேற்றுறோன்னு சொல்கிறது பார்க்குது. ஓகே, ஸோ த இன் வேஸ் த பீப்புள் யூஸ் அவைலபிள் ரிசோர்ஸஸ் டு சாட்டிஸ்ஃபை த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் வான்ஸ். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது இங்கே ஸ்கேர்சிட்டி. ஓகே, எல்லாருக்குமே எல்லா ரிசோர்ஸஸும் எல்லாமே ஸ்மூத்தாக கிடைக்காது, நிறைய பற்றாக்குறையும் இருக்குது. ஸ்கார்சிட்டி இஸ் எ ப்ராப்ளம் இண்டிகேட்டிங் த கேப் பிட்வீன் வாட் பீப்புள் வாண்ட், ஓகே, அண்ட் வாட் தே ஆர் ஏபிள் டு கெட். ஓகே, ஸோ அப்போ அந்த ஸ்கார்சிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் வாட் பீப்புள் வாண்ட், மனிதர்கள் என்ன விரும்புகிறாங்க, அவங்களுக்கு எது கிடைக்குது. ஓகே, ஸோ திஸ் ஸ்கார்சிட்டி கேன் பி எலிமினேட்டட். ஸ்கார்சிட்டி நம்ம எலிமினேட் பண்ண முடியும் எப்படின்னா either by the limiting our human wants. ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க as a multiplicity of wants. அப்போ நம்ம அவைலபிளாக இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு நம்மளுடைய வாண்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைவேற்றிக்க பார்க்கணும். ஓகே, இல்லாட்டா நம்மளுடைய ரொம்ப எல்லா ஆசையும் நம்மளால் நிறைவேற்ற முடியாது இல்லையா, அதனால நம்மளுடைய வாண்ட்ஸை வந்து லிமிட் பண்ணணும், இல்லாட்டா ரிசோர்ஸஸ் வந்து அதிகப்படுத்தணும், அதான் சொல்ல வராங்க. ஓகே, ஸோ the scarcity
பண்ண முடியும் எப்படின்னா எய்தர் பை லிமிட்டிங் த ஹியூமன் வாண்ட்ஸ் இல்லாட்டா as increasing the supply of goods that is satisfy. ஓகே, ஒன்று நம்ம வாண்ட்ஸை வந்து கம்மி பண்ணிக்கணும், நம்மளுடைய ஆசைகளை கம்மி பண்ணிக்கணும், ரெடியூஸ் பண்ணிக்கணும், நம்மளோட விருப்பங்களை வந்து கம்மி பண்ணிக்கணும், இல்லாட்டா நம்ம சப்ளை ஆஃப் கூட்ஸை வந்து அதிகப்படுத்தணும். ஓகே, ஸோ the human wants the method of getting more resorted rather than the method of wanting less. Okay, அப்போ என்னன்னா method of getting more rather than the method of wanting less. இப்போ என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா நம்மளோட ஆசைகளை கம்மி பண்ணுறதை விட நம்மளோட ஆசைகளை குறுகி அதாவது ரெடியூஸ் பண்ணுறதை விட சப்ளை ஆஃப் கூட்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் வந்து எக்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப நல்லது, எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஸ்மூத்தராக இருக்கும்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, the method of getting is more resorted to rather than the method of wanting less. நம்மளோட ஆசைகளை கம்மி பண்ணுறதை விட ரிசோர்ஸஸை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளை நம்ம பீப்புள் வந்து நம்ம ஈடுபடணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், எக்கனாமிக்ஸ் இஸ் கன்சர்ன் வித் த ஆக்டிவிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங் ஒன்லி. நோட் பண்ணிக்கோமா, ஹியூமன் பீயிங் ஒன்லி. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒன் அனதர் and to the action of one member affect those of the other members in the society. டெஃபினட்டாக ஒரு மெம்பர்ஸோட ஆக்டிவிட்டி இன்னொரு மெம்பர்ஸ்க்கு அது அஃபெக்டாக தான் இருக்கும். ஒன்று எழுந்தால் தான் ஒன்று பெற முடியும். ஓகே, அதுக்காக எல்லாருமே அவங்கவுங்க எப்போதும் அவங்கவுங்க விருப்பங்களை நிறைவேற்றல் தான் வந்து மனிதர்கள் வந்து ஹியூமன் பீயிங் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஹென்ஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் கால்ட் த ஹியூமன் சயின்ஸ். அதனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன் சயின்ஸ் ஆர் சோஷியல் சயின்ஸ். ஓகே, அப்படியே 3.1 ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருமா, the activities of rational or normal human beings are subject matter of economics. only abnormal person, unacceptable persons எல்லாம் நம்மளுடைய அவங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் நம்மளுடைய எக்கனாமிக்ஸில் இன்க்ளூட் ஆகாது, அதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகும். only the activities of rational, ஓகே, நார்மல் பர்சன், அறிவு சார்ந்த பர்சனுடைய ஆக்டிவிட்டி அந்த நார்மல் ஹியூமன் பீயிங் மட்டும்தான் நம்மளுக்கு எக்கனாமிக்ஸில் இன்க்ளூட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட், all human activity related to wealth constitute the subject matter of economics. ஓகே, எல்லா ஆக்டிவிட்டியும் எதை பூஸ்டப் பண்ணணும், எதை ப்ரொடியூஸ் பண்ணணும், வெல்த் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி வெல்த் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் அது எக்கனாமிக்ஸில் சப்ஜெக்ட் மேட்டராக கருதப்படும். thus human activity not related to wealth as a non economic activity are not treated as a economics. ஓகே, வெல்த்தாக ஆகாத நம்மளுடைய ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க, ஆனால் அது வெல்த்தாக வரல, வெல்த்தாக வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணலை. ஓகே, எந்தவித இன்கமும் அதனால் வரல, எந்தவித என்ன சொல்கிறது வெல்த்தும் வரலை. அப்போ அதனால் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், எக்கனாமிக்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிள், பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் ப்ளெஷர். ஓகே, கிரிக்கெட்டெல்லாம் விளாட்றாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணுறாங்க, ரொம்ப வெயிலில் போயிட்டு தான் விளாட்றாங்க, அவங்களுடைய மேனுவலாக ஒர்க் பண்ணி தான் வந்து வேர்வை சிந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ப்ளெஷருக்காக பண்ணுறதுனால அது எக்கனாமிக்காக ஆகாது. அண்ட் ஆல்சோ மதர் சைல்டு கேர், அம்மாவுடைய தாய்ப்பாசம். ஓகே, அவங்க வந்து நம்மளுக்கு எல்லாமே செய்வாங்க, குழந்தைங்களுக்காக அவங்க டாப் மோஸ்ட் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, அது வெல்த் ப்ரொடியூஸ் பண்ணலை, அதுவும் ப்ளெஷர் அண்ட் ஹாப்பினஸ் தான், அதுவும் வந்து எக்கனாமிக்ஸில் கருதப்படலை. ஓகே, ஸோ அப்போ எதெல்லாம் வெல்த்தாக இருக்குதோ அது மட்டும் தான் வந்து எக்கனாமிக்ஸில் சப்ஜெக்ட் மேட்டர் ஆகும். அதுபோல் நான் எக்கனாமிக் ஃபேக்டரெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸில் நாட் ட்ரீட்டட் இன் த எக்கனாமிக்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் எதுனா பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் த ப்ளெஷர் அஸ் அ மதருடைய சைல்டு கேர், அதெல்லாம் வந்து ரொம்ப எக்கனாமிக்காக கருதப்படாது, தட்ஸ் அ ப்ளெஷர் அண்ட் ஹாப்பினஸ். ஓகே, it is a customary to clarify whether economics is a art or science and if science are observe a specific feature. இப்போ நம்ம அது ஆர்ட்டா எக்கனாமிக்ஸ் இஸ் ஆர்ட்டா சயின்ஸ்னு சொல்லி அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருமா, எக்கனாமிக்ஸ் இஸ் an art or science. ஓகே, and a science. ஃபர்ஸ்ட் நம்ம எக்கனாமிக்ஸ் இஸ் economics as an art. art என்னன்னு சொல்ல வரமா, art is a practical application of knowledge for achieving particular goals. ஓகே, ப்ராக்டிக்கல் நடைமுறையில் நம்ம யூஸ் பண்ணுறதா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்ட்னு சொல்லுவோம். அப்போ எக்கனாமிக்ஸ் ப்ரொவைட் கைடன்ஸ் டு த சொல்யூஷன் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ப்ராப்ளம். அதுபோல் எக்கனாமிக் வந்து நார்மல் லைஃப்பில் நிறைய பாலிசிஸ் மூலிமா அண்டு அவருடைய பிரின்சிபல்ஸ் மூலிமா நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து நிறைய சொல்யூஷனாக இருக்குது, நிறைய அப்டாக்கிள்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குது. ஓகே, எப்படியெல்லாம் தடைகளை தாண்டி போகிறது, நம்மளுடைய டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எப்படி அடையிறது, அதுக்கெல்லாம் நிறைய சொல்யூஷன் ப்ராசஸாக இருக்குது. அப்போ நடைமுறையில் இட்ஸ் அ ப்ராக்டிக்கலான லைஃப்பில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதை ஆர்ட்டாக கருதுகிறோம். எக்கனாமிக்ஸ் இஸ் ஆர்ட். ஓகே, ஸோ ஆர்ட் இஸ் a practical application of knowledge for achieving particular goals.
எக்கனாமிக்ஸ் அதுபோல் நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. அப்போ நம்ம அதை ஹார்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா எக்கனாமிக்ஸ் ப்ரொவைட் கைடன்ஸ் டு த சொல்யூஷன் டு ஆல் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். அப்போ நம்மளுடைய ஆர்ட்னு சொன்ன எக்கனாமிஸ்டெல்லாம் யாருன்னா, எக்கனாமிக்ஸ் ஆர்ட்னு சொன்னவர் ஏசி பிஹூ, ஆல்ஃபர்ட் மார்ஷல் அண்ட் அதர்ஸ். இது எக்கனாமிக்ஸ் இஸ் அன் ஆர்ட். ஓகே, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக்ஸ் வந்து ஆர்ட்டு. இது வந்து கைடன்ஸ் கொடுக்கும். தட் மீன் நார்மல் லைஃப்பில் as a practical application of knowledge, okay, for the achieving particular goals. நிறைய கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ப்ராக்டிக்கலாக நிறைய வழிவகைகளை செஞ்சுருக்குது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுத்துருக்குது, நிறைய பாலிசிஸ் கொடுத்துருக்குது நடைமுறை லைஃப்பில். அதனால் அதை ஆர்ட்னு சொல்கிறாங்க. ஆர்ட்னு சொல்கிற எக்கனாமிக்ஸ்லாம் யாருன்னா ஏசி பிஹூ அண்டு ஆல்ஃபர்ட் மார்ஷல். ஓகே, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ட் எக்கனாமிக்ஸ் இஸ் a சயின்ஸ். அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ சயின்ஸ் இஸ் a systematic. இப்படி தான் இருக்கணும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும், லா பேஸ் பண்ணி இருக்கணும். அது வந்து இட்ஸ் எ சயின்ஸ். ஓகே, அப்போ எக்கனாமிக்ஸ் சயின்ஸாகவும் கருதுறோம். லா ஆஃப் டிமாண்டு, லா ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஸோ இதுவெல்லாம் வந்து லா பேஸ் பண்ணி இருக்கும். அதனால எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ சயின்ஸ். மேலே எப்படி ப்ராக்டிக்கல் நாலேஜ் யூஸ் பண்ணுறோமோ அதுபோல் ஆர்ட்னு சொல்லுவோம். எக்கனாமிக்ஸ் சயின்ஸாகவும் இருக்கும். லா ஆஃப் டிமாண்ட். ஓகே, when the price increases the demand decreases, when the price decreases the demand increases. ஸோ இது வந்து நம்மளுக்கு இட்ஸ் எ லா. அப்போ சயின்ஸாகவும் இருக்குது. எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ சயின்ஸ். அது சொல்கிற எக்கனாமிக்ஸ் யாருன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருமா, எக்கனாமிக்ஸ் ஆஸ் ஏ சயின்ஸ். சயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் நாலேஜ். சயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் எ சிஸ்டமேட்டிக். ஓகே, அதாவது அஸ் எ கைடன்ஸ் கொடுத்து, ஓகே, சேனலைஸ் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அது போல் சொல்கிறது வந்து சயின்ஸ். ஆல் இட்ஸ் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் ஆர் கலெக்டட், கலெக்ட் பண்ணுவாங்க. ரெலவெண்ட் ஃபேக்ட் கிளாசிஃபைட் அண்ட் அனலைஸ்டு வித் இட்ஸ் ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட். எல்லாம் ஒரு ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட் உள்ள ஒரு எல்லைக்கு உட்படுத்தப்பட்டு இதுதான் வரைமுறை, இதுதான் அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொன்னாங்கன்னா அது வந்து சயின்ஸ். யூசிங் தீஸ் ஃபேக்ட் த சயின்ஸ் டெவலப்ஸ் த develops a correlation between a cause and effect. Cause and effect அதோட காரண விளைவுகளை தெரிவிக்கிறது. So the scientific laws derived are tested through experiments and future predictions. Okay, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்துட்டு இதை ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் முன்னாடியே அதை தெரிஞ்சு அது போல பண்ணுறது வந்து நம்ம சயின்ஸு. ஸோ தட் தீஸ் லாஸ் ஆர் யூனிவர்சலி அக்செப்டட். அது போல் வந்து அவங்க நிறையா டெஸ்ட் பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுத்து இதுக்கு இதுதான் ரிசல்ட் வரும், காஸ் அண்ட் எஃபெக்ட் இப்படி தான் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை யூனிவர்சலி அக்செப்ட் பண்ணணும். மக்கள் வந்து உலக அளவில் அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா அண்ட் ஆல்சோ இட்ஸ் அதுதான் நம்மளை வந்து சயின்ஸாக கருதுவோம். அப்போ எக்கனாமிக்ஸ் லைக் நம்மளோட சயின்ஸ்ன்னு சொன்ன எக்கனாமிக்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தோன்னா லைனல் ராபின்ஸ், okay, Georgian and Robertson argue that economics is a science like physics, chemistry, etc. Every physics, chemistry as well economics also science னு சொல்றாங்க. Since it has several similar characteristics, okay, similar as a physics மாதிரி science, chemistry மாதிரி நிறைய similar characteristics இருக்குன்னு சொல்றாங்க. Economics examine the relation between a cause and the effect of the problems and hence it is rightly considered both art and science. In fact, art and science are complementary to each other. அது மட்டும் இல்லை ஆர்ட் அண்ட் சயின்ஸ்னாவது காம்ப்ளிமெண்டரியாக இருக்கும். ஓகே, டுகெதராக இருக்கும், ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்கும். ஸோ அப்போ எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ சயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஆர்ட், ஆர்ட் அண்ட் ஆல்சோ சயின்ஸ்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் டாபிக் பாருமா. எக்கனாமிக்ஸ் இஃப் சயின்ஸ்னா அது பாசிட்டிவ் சயின்ஸ் அது நார்மேட்டிவ் சயின்ஸ். ஓகே, பாசிட்டிவ் சயின்ஸ் டீல் வித் வாட் இட் இஸ், என்ன அது. ஓகே, வாட் இட் இஸ் is I mean it analyze the problem on the basis of fact and examine causes. That means fact, விளைவுகள் and காரணங்களை தெரிஞ்சுக்கிறது. For example, at the time of price increases its causes are analyzed. price increase ஆக தான் அதனுடைய காரணம் தெரிவிப்பாங்க. இந்த பிகினிங்லேயே price increase ஆகுன்றது அவங்களால ரியலைஸ் பண்ண முடியாது. நிறைய இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதனுடைய காரணம் என்ன, ஏன் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் அதிகமாக இருக்குது. டிமாண்ட் அதிகமாக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த பாசிட்டிவ் சயின்ஸ்மா. நெக்ஸ்ட்டு நார்மேட்டிவ் சயின்ஸ். நார்மேட்டிவ் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா as a question like what out to be. ஓகே, அங்கே என்ன சொன்னாங்கன்னா
as a positive science சொன்னால் வாட் இட் இஸ், என்ன அதுன்னு சொல்லிட்டு கேட்கறது, அது வாட் இட் இஸ். பட் இது என்னன்னா as a normative science what out to be, அது எதுவாக இருக்கணும். ஓகே, what out to be, here the conclusion and the results are not based on the fact but then different consideration belonging to the social, எதெல்லாம் சார்ந்திருக்குன்னா social, cultural, political, religious elements. Okay, they are basically subjective nature. Okay, subjectiveness உள்ளார்ந்த விஷயம் சொல்றாங்க. In short, positive science என்ன சொல்றாங்க வருமா, positive science concerned with how and why. Okay, how and why, what it is, how and why. Okay, ஏன் and why, how னா எப்படி and why னா ஏன். ஓகே, ஏன் வந்து ஏறிச்சு, இது எப்படி வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, ஏன் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, அது எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் நார்மட்டிவ் சயின்ஸ் வாட் அவுட் டு பி. ஓகே, அது எதுவாக இருக்கணும், அஸ் அ குட்டா அது பேடா, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது குட்டா பேடான்னு சொல்கிறது வந்து நம்மளுக்கு நார்மட்டிவ் சயின்ஸ். The distinction between two can be explained. An increase in the rate of interest, சொல்றாங்க பாருமா, as increase in the rate of interest under the positive science would be looked into as a why and how it can be reduced. Okay, rate of interest increase ஆகிற டைம்ல ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, அதை வந்து நம்ம எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணணும் என்று சொல்றது வந்து பாசிட்டிவ் சயின்ஸ். அதே நார்மட்டிவ் வந்து under the normative science it would be seen as a whether it is a good or bad. Okay, good or bad, ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, அதை வந்து எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறது பாசிட்டிவ் சயின்ஸு. அது நார்மட்டிவ் சயின்ஸ் வந்து வாட்ச் அவுட் டு பி, அது குட்டா பேடா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறது அஸ் அ குட்டா பேடான்னு சொல்கிறது நம்மளுக்கு வந்து நார்மட்டிவ் சயின்ஸ். ஓகே, இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். ஸ்டேட்மெண்ட் பாருமா. ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்லலாம் பாசிட்டிவ் சயின்ஸு, நார்மட்டிவ் சயின்ஸு. பாசிட்டிவ் சயின்ஸ்னா வாட் இட் இஸ் அண்டு ஹவு அண்டு வை. ஓகே, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது இன்க்ரீஸ் ஆகுது, ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, எப்படி வந்து எதனால் இது இன்க்ரீஸ் ஆச்சு, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிவகைகள்னு சொல்கிறது வந்து பாசிட்டிவ் சயின்ஸ். அதே நார்மட்டிவ் சயின்ஸ்னால் எதுவுமே திங்க் பண்ணாது, இது குட்டா பேடா, இது போல் இன்க்ரீஸ் ஆகிறது குட்டா பேடான்னு சொல்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு நார்மட்டிவ். இப்போ நம்ம பாசிட்டிவ் சயின்ஸ் நார்மட்டிவ் சயின்ஸ்னு சொல்லி நம்ம எக்கனாமிக்ஸில் கன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னா an increase in money supply. நம்ம எக்கனாமிக்ஸில் கொண்டு வர பாருமா, as increase in money supply implies the price rise in the economy. Okay, money supply increase ஆக as a பணப்புழக்கம் மக்களுடைய அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்ட, நார்மல் பர்சன் கிட்ட இல்லை, இண்டஸ்ட்ரியல் பர்சன் கிட்ட அஸ் சமுதாயத்தில் உள்ள மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக ப்ரொடக்ஷன் சஃபர் ஆகும். ப்ரொடக்ஷன் சஃபர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் என்ன ஆகும், ரைஸ் ஆகும். ஓகே, சொல்கிறாங்க பாருமா, அஸ் அ பாசிட்டிவ் எக்கனாமிக் அண்ட் இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை as implies a price rise in the economy. First statement. Second one, as a irrigation facility and application of chemical fertilizers expand, the production of food grains increases. Okay, increasing, that means irrigation facility, நீர்ப்பாசன வசதிகள் இன்க்ரீஸ் ஆகும்போது and also the chemical fertilizers. Okay, chemical fertilizers ஃபெர்டிலைசர்ஸ்னால் உரங்கள், தட் மீன் கெமிக்கலைஸ்டான உரங்கள் மக்கள் யூஸ் பண்ணும்போது அஸ் அ இரிகேஷனும் யூஸ் பண்ணுறாங்க, கெமிக்கல் ஃபர்டிலைசரும் ரொம்ப அதிகமாக ப்ரொடக்ஷன் வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பண்ணா, அண்ட் இன்க்ரீஸ் இன் த பர்த் ரேட் அண்ட் டிக்ரீஸ் இன் த டெத் ரேட். ஓகே, பர்த் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, டெத் ரேட் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன், இதை சொல்கிறது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். அப்போ மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மணி சப்ளை இன்க்ரீஸஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், ப்ரைஸ் ஆஃப் goods வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் வந்து பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். ஓகே, இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை, த ப்ரைஸ் ரைஸ் இன் எக்கனாமி. அண்ட் ஆல்சோ இரிகேஷன் ஃபெசிலிட்டியும் கெமிக்கல் ஃபர்டிலைசரும் எக்ஸ்பேண்ட் ஆக ஃபுட் கிரெயின்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ த இன்க்ரீஸ் இன் பர்த் ரேட். ஓகே, பிறப்பு விகிதம் அதிகமாகுது, இறப்பு விகிதம் கம்மியாகுது. அப்போ பிறப்பு அதிகமாகினே போயிடுது, இறப்பும் கம்மியாகினே போகுதுன்னா அப்போ பாப்புலேஷன் க்ரோத் ஆகும். இதை சொல்கிறது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். இப்போ நார்மட்டிவ் எக்கனாமிக்ஸ் பாருமா. Okay, next topic, normative economics. Normative economics. Okay, normative economics means it's a good or bad, what out to be, எதுவா இருக்கணும், எப்படி இருக்கணும். ஓகே, அது வந்து குட்டா பேடான்னு சொல்கிறது வந்து நம்மளுக்கு நார்மட்டிவ் எக்கனாமிக்ஸ்.
அப்படி பார்த்தா நான் புக்கில் இன்ஃப்ளேஷன் இஸ் பெட்டர் தென் டீப்ளேஷன். ஓகே, இன்ஃப்ளேஷன் பணப்புழக்கம், மக்களிடையே வந்து ரொம்ப மணி சப்ளை அதிகமாக இருக்கிறது, மணி சப்ளை கம்மியாக இருக்கிறது. அப்போ இதை விட அது பெட்டரு. மணி சப்ளை கம்மியாக இருக்கிறத விட இன்ஃப்ளேஷன் வந்து பெட்டர்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் இஸ் பெட்டர் தேன் டீப்ளேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். More production of luxury goods is not good for less developed country. Okay, ரொம்ப luxury goods, ரொம்ப விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வந்து தயாரிக்கிறதுனால நம்மளை போல லெஸ் டெவலப்டு கண்ட்ரிக்கு அது ரொம்ப நாட் குட் ஃபார் த லெஸ் டெவலப்டு கண்ட்ரி. லெஸ் டெவலப்டு கண்ட்ரிக்கு அதுக்கு அது குட் இல்லை. ஓகே, அதனால எந்த ஒரு யூஸஸும் இல்லை. யாரும் வாங்கிறதுக்கான தட் மீன் வாங்கிறதுக்கான வழிமுறையே அங்கே இல்லை, வாங்கிறதுக்கான வசதிகளே மக்கள்கிட்ட இல்லை. அப்போ அந்த லக்ஸரி கூட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறது அங்கே வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மோர் ப்ரொடக்ஷன் ஆஃப் லக்ஸரி கூட்ஸ் இஸ் நாட் good for less developed country. Okay, next third one. Inequality in the distribution of wealth and income should be reduced. Okay, inequality ஏற்றத்தாழ்வுகள், therefore that means wealth and income, இன்கத்துலேயும் வெல்த்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை கண்டிப்பாக குறைக்க வேண்டும். ஓகே, அப்போ வந்து ரிச்சர் புவரர் அந்த வேறுபாடு, அந்த கேப் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ அந்த கேப்பை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இன்கம் வந்து அந்த அதிகமாக இருக்கிறவங்கிட்ட வந்து நிறைய டாக்ஸஸ் எல்லாம் பே பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு வெல்ஃபேர் மெஷராக அதை ப்ரொவைட் பண்ணணும். அப்போ இன்இக்வாலிட்டி இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மாதிரி. இன்இக்வாலிட்டி இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம் ஷுட் பி ரெடியூஸ்ட். அதை ரெடியூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது சொல்கிறது தான் வந்து நம்மளுக்கு நார்மட்டிவ் எக்கனாமிக்ஸ். அப்போ இன்ஃப்ளேஷன் இஸ் பெட்டர் than deflation, as a more production of luxury goods is not good for the less developed countries. Next, inequality in the distribution of wealth and income should be reduced. இதை சொல்கிறது நம்மளுக்கு நார்மட்டிவ் எக்கனாமிக்ஸ். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், டுடே கிளாஸில் நம்ம ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ்க்கு அப்புறம் நம்ம எக்கனாமிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆர் சயின்ஸ்னு பார்த்தோம். If economics is science mean is a positive economics or normative science. Other positive science or normative science. அதையும் பார்த்து நம்மளுக்கு பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸும் பார்த்தோம், நார்மட்டிவ் எக்கனாமிக்ஸும் பார்த்தோம். டுடே கிளாஸில் பார்த்தா லைனாக ரீட் பண்ணுங்கள், தரவாக ரீட் பண்ணுங்கள். வீக்லி டெஸ்ட்டில் வந்து அந்த எந்த போர்ஷன்ஸ் அந்த வீக்கில் கவர் ஆகுதோ அதுலேருந்து தான் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வரும். வீக்லி டெஸ்ட்டை வந்து பிகினிங்லேருந்தே ப்ராப்பராக பண்ணுங்கள். ப்ராப்பராக பண்ணி அந்த ஃப்ரண்ட் ஆஃப் த பேரண்ட் முன்னாடி ப்ராப்பராக எழுதுங்க, பார்க்காம எழுதுங்க. எழுதி எடுத்து வந்து பேரண்ட் வந்து பேப்பரை சப்மிட் பண்ணணும். பேரண்ட்டு தான் பேப்பரை வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ராப்பராக பண்ணுங்கள், பிகினிங்லேருந்தே பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸில் வரது வந்து ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வராது, அதனுடைய கண்டினியூஷன் தான் வரும். ஸோ அது வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸை ப்ராப்பராக பாருங்கள். ஓகே, ஸோ we will meet on the next class. Okay, thank you. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.